பாலூரில் அதிமுகவை சேர்ந்தவரிடம் 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவேறும் நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரித்து ஈடுபட்டு வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலூர் பகுதியில் இன்று தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் பேரில் பாலூர் பகுதியில் விரைந்து சென்ற தேர்தல் பறக்கும் படையினர் பாலூர் பகுதியில் பொது இடத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்த ஆம்பூரை சேர்ந்த ரஞ்சித் என்பவரிடம் இருந்து சுமார் 3,06,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் ரஞ்சித்தை ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். தொடர்ச்சியாக அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ஆம்பூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பணம் ஆம்பூர் சார் கருவூலத்தில் தற்பொழுது அந்த பணத்தை ஒப்படைத்துள்ளனர். மேலும் இன்று ஆம்பூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு அதிமுக பணம் பட்டுவாடா செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். ரூபாய் கூப்பன் மாதிரிகளை திமுகவினர் விநியோகித்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த தகவலை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கு பதிவு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அது இல்லத்தரசி திட்டத்தின் கீழ் 8,000 ரூபாய்க்கான கூப்பன்கள் வழங்கப்படும் எனவும் அதில் இருக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை மகளிர் வாங்கிக் கொள்ள என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த 8,000 ரூபாய்க்கான அந்த கூப்பன்களை திமுக வேட்பாளர்களும் கட்சியினரும் வாக்காளர்களுக்கு தற்போது விநியோகித்து வருவதாக கூறி அதிமுக வழக்கறிஞர் துணை செயலாளர் செந்தில் வேலவரும் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது தமிழகத்தில் கோவை தெற்கு, பர்கூர், பாலக்கோடு, கும்பகோணம் மற்றும் அண்ணா நகர் உள்ளிட்ட பல தொகுதிகளில் அந்த புகைப்படம் வரிசை எண்ணுடன் இந்த கூப்பன்கள் தற்போது விநியோகித்து வருவதாக தெரிவித்தார். அதே போல அந்த போட்டியிடும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த கூப்பனை வழங்க முடியும். ஆனால் ஆட்சிக்கு வரும் முன்பே இது போன்று கூப்பனை விநியோகிப்பது சட்டத்தை தவறு என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளரும் திமுக இந்த கூப்பன்கள் விநியோகிப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்திற்கு தான் மனு அளித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வழக்குதான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு சென்ற போது இந்த கூப்பன் விநியோகத்திற்கான புகார் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்பாக விளக்கம் கேட்டு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் தேர்தல் ஆணைய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.